21 வயசுக்கு அப்புறம் பண்ணுறதெல்லாம் ஓகே. அதுக்கு கம்மியானா ஐ கான்ட், உடனே பயம் வந்துடும். ஐ கான்ட் வாட்ச் கில்லிங் தி சில்ட்ரன். நீங்க வேணா காப்பாத்த ட்ரை பண்ணுங்க, but they will die. Somebody asked me, don't get married. ஏன் அப்படி? குழந்தைகள் பிடிக்கும், பட் கல்யாணம் பண்ணிக்கிறது. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹாப்பி வித் தேர் வைஃப்ஸ். எங்கள் தம்பி சொல்லுவான், ஏன்னா உங்களுக்கு கடவுள் 2வது வாட்டி பிச்சை போட்டாரு, நீங்கள் திருந்துனீங்க, திரும்பி போய் கல்யாணம் பண்ண. சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருமே குற்றவாளிகள். கல்யாணத்துக்கு போகிறதுல பொண்ணு நல்லா இருந்தா அதை உன்னால் எடுத்துக்க முடியும், நீ எடுத்துக்குவியா மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். நியாயமான கேள்வி. டெஃபினட்டாக அந்த கொஸ்டின் இருக்கும், என்னதான் இதில் 2 பண்ணிட முடியும், லைக் தட். ஆனால் பொண்ணே செத்து போச்சு, இவன் அந்த மெமரிஸில் வாழ்றான்றதுல கண்டினியூவேஷன் தான் கதை முடிஞ்சது இல்லையா, அங்கேயே கதை ஃபினிஷ்டு. காதல் குடியின் 2ன்னா எவ்வளோ தப்பாக இருக்கும். அவன் தான் பாறையில் விழுந்து செத்து போயிட்டான். அவன் சத்தியமாக அவன் திரும்பி வரப்போகிறது இல்லை, செத்துட்டான். நல்லா காமிக்கிறோம். எப்படி எடுக்க முடியும் காதல் குடியின் 2? நீங்கள் 2ன்னு அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி பேஃபில்ட். வணக்கம் செல்வா சார், உங்கள் கூட பேசுறதுல எனக்கு என்றைக்குமே சந்தோஷம். ஐ சி யூ as a மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர். ஸோ கிடைக்கிற கேப்லலாம் இந்த சினிமாவை பற்றியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் பற்றியும் பேசுறதுல சந்தோஷம். கடைசியாக நம்ம பேசுனது ஐ திங்க் இன்னொரு படத்துக்கு நீங்கள் வில்லனாக ப்ளே பண்ணும்போது தான் நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஹானாவை பற்றி நெல்சனும் நீங்களும் சேர்ந்து இருக்கும்போது பேசின ஞாபகம் எனக்கு. இப்போ நம்ம பேசுகிறதுக்கான கான்டெக்ஸ்ட் வந்து ஆரியன் அப்படிங்கிற விஷ்ணு விஷால் படத்தில் நீங்கள் அன்டாகனிஸ்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ மேபி அதை பொறுத்து ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் ரெகுலராகவே நடிச்சுட்டு வரீங்களா படங்களில், அதில் நீங்கள் அதில் ஈர்ப்பு என்னவா பார்க்குறீங்க ஒரு இந்த நடிக்க ஆரம்பித்த பிறகு? வாட் கீப்ஸ் யூ கம்மிங் பேக் ஆஸ் அன் ஆக்டர்? Because it's more difficult than making movies, no? Being an actor. So ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஐ லைக் த சேலஞ்ச். ஓகே, there are a lot of effort has to be put, and then your moods keep changing, as you play. That's interesting, rather than a bore life, blank life. நீங்கள் எப்பவுமே அதாவது சில பேர் இருப்பாங்கல்ல, ஒரு கடுமையான ஒரு விஷயம், இது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றவங்கக்கிட்ட அவங்க போக மாட்டாங்க. ஐயோ இது எனக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும்ல. பட் யூ சேயிங் யூ லைக் அ சேலஞ்ச், யூ லைக் டு பி புட் இன் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன். மற்ற சேலஞ்ச் ஒன்லி இன் ஆக்டிங். ஸோ வேறு ஏதாவதுன்னா எனக்கு தெரியாது. ஒரு ஃபில்ம் மேக்கராக இப்போது யூ ஆல்ரெடி ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் இது ஆக்டிங்னா என்னவாக இருக்கணும், அது எப்படி பண்ணணும் சினிமாக்காக அப்படின்றதுலாம் இல்லை. இப்போ நீங்கள் நடிக்க ஆரம்பித்த பிறகு இதில் நீங்கள் கண்டு எடுத்த உங்களுக்குள்ள இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி நான் இயக்குனராக இருக்கும்போது உணராத விஷயங்கள்னு அந்த மாதிரி நீங்கள் எதை பார்ப்பீங்க? பட் உடம்புல இருக்க எல்லா பாகங்களும் யூ ஹவ் டு டேக் கேர் ஆஃப். அது கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், நகம் கரெக்டாக இருக்கணும், ஹேர் கரெக்டாக இருக்கணும். தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ், எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படின்னு நம்மளை பற்றி நம்ம நிறையா பார்த்துக்கிறதுக்கு விஷயம் அஸ் எ ஃபிலிம் மேக்கராக மறந்துட்டேன். வர சொல்டா முதல்ல, இருக்கிற வரைக்கும் போதும், தனுஷ் வர சொல்லு, கார்த்தி வர சொல்லு, டைம் இல்லை அப்படின்னு. பட் அந்த வர சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது தட்டை இல்லை வந்துட்டு. ஓகே, இனிமேல் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லலாம், வர சொல்ல. எந்த மாதிரி ஒரு இப்போது ஒரு ஆக்டிங் பண்ணதுக்கு அப்புறமா இல்லை, தன்னுடைய உடல் சார்ந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் பல பேருக்கு வர ஆரம்பிக்குது. அதனால தான் அவங்க ஆல்மோஸ்ட் ஓகே வெளியில் தெரியும் போது கூட சரியாக தெரியணும், ஒரு பர்ஃபெக்ஷன் அதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு சென்ஸ்லாம். நீங்கள் வாட் சார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் டு யூ அண்டர்கோ ஜென்ரலி இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ ஏன்னா உங்களுக்கு த பாடி பிகம்ஸ் யுவர் டூல், ரைட்? நடிப்பில் நீங்கள் சொன்னது போல் தனுஷ் இட்ஸ் பிகம் டெம்பிள். He says body is your temple. That much important.
பாடி இஸ் எவ்ரி திங். ம். ஸோ எவ்ரி திங் about a body plays a crucial role. ஸோ நீங்கள் அதை ரசிக்கிறீங்களா? உங்கள் உடலை இப்போ பராமரிக்கிறதும் அதை மெயின்டைன் கரெக்டாக பண்ணணும் நோ நினச்சேன். அதனால தான் கேட்டேன். ம். ஐயோ பண்ணுமே ஷூட்டிங் டேட் நெருங்கி வந்துடுச்சு, ஐயோ பண்ணணுமே தான் ரசிக்கிறதுக்கு. ஸ்ட்ரெயின் அண்ட் மூட் ஸ்விங்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது ப்ரிப்பரேஷனாக உங்கள் பாடி பொறுத்த வரைக்கும் லைக் வாட் இஸ் இட் தட் யூ ஸ்டார்டட் டூயிங்? நத்திங். எதுக்கு அதான் கன்சீவ் பண்ணி சொல்கிறதுக்கு தெர் இஸ் அ ஃபிலிம் மேக்கர், தெர் இஸ் அ டைரக்டர். நான் வேறு எதுக்கு அதில் எது இப்படி இருக்கும் அப்படி நத்திங். ஐ கோ வித் பிளாங்க் மைண்ட். ஐ திங்க் இந்த ஃபேஸில் இல்லை சினிமாவில் நிறைய இயக்குனர்கள் நடிகர்களாக இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. ஐ திங்க் ஒரு டைமில் மேபி அவங்க கரியர் படம் பண்ணாத பிறகு அவங்க நடிப்புகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த ஃபேஸில் வாட் ஐ ஃபைண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நீங்கள் அனுராக், கௌதம் மேனன் அவங்க இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன். பல பேரை மிஷ்கின் இல்லை, இதுக்குள்ளே நீங்கள் எதாவது பேட்டர்ன் பார்க்குறீங்களா? லைக் ஏதாவது டேபு மாதிரி ஏதாவது இருந்து அது உடைக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, திஸ் ஒன்லி shows how much they are interested in acting. So it has nothing to do with the movie. You are not a movie maker here. ஸோ உங்களுக்கு நல்லா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அதில் ஒரு ஹாப்பினஸ், அதில் ஒரு பேஷன், இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றதுலாம் தட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. ஸோ இவங்களை எல்லாருக்குமே என்னையும் சேர்த்து நான் தைரியமாக சொல்ல முடியும். எனக்கு மிஷ்கின் இவ்வளோ பயங்கரமாக நடிப்பாருன்னு எனக்கு நிஜமாகவே தெரியாது. அவர் நடித்தா தானே தெரியும் எனக்கு. ஸோ அது எதுவும் இப்போ சிவகார்த்திகேயன் இதுவாக ஒன்றும் பண்ணுவார், ஸ்டண்ட் இல்லாதவங்களெல்லாம் போய் அடிப்பார். என்ன படம் தெரியல எனக்கு. மாவீரன் சொல்கிறேன். மாவீரன். இப்போ என்னன்னா இப்படி இருக்காரு ஒரு அப்படின்னு. தென் ஐ திங்க் சூப்பர் டீலக்ஸில் இஸ் அந்த ஒரு பாஸ்டர் இருப்பார். அது அவ்வளோ நல்லா நடிக்கிறாரு. இருந்து அவரே நடிச்சுட்டு போகிறது இது. ஸோ இட்ஸ் அஸ்டானிஷ்ட் லைக் how much these guys can act. ஸோ அதுதான் பார்க்குறேனே தவிர படம் இருக்கும்போது நடிக்கிறோம், படம் இல்லாத போது படம் இல்லாத போது நடிக்கிறோம், படம் போது அங்கே அப்படின்லாம் இல்லை. புரியுது. ஏன்னா இவங்க எல்லாமே பிஸியான ஆளுங்க தான். சோட்டரில் அனுராக் வந்து ஐ திங்க் மாதத்துக்கு ஒரு படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அனுராக். ஸோ ஐ திங்க் அதை விட்டுட்டு பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷன் அண்ட் ஷோஸ் ஹவு மச் தே லைக் டு ஆக்ட். நீங்கள் ஒரிஜினல் இல்லை. இப்போ நீங்கள் மிஷ்கின் நீங்கள்லாம் இதுக்குள்ளே வந்ததே படங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான். நீங்கள் எடுத்த படங்கள் வழியாகவே யூ கேன் டெல் தட் அது மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அன்பு வச்சுருக்கீங்க, எவ்வளோ பேஷனேட்டாக அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வாட் இட் மீன்ஸ் டு யூ அப்படின்றது அதுலேருந்தே புரியும்ல. வைல் யூஆர் ஆக்டிங் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஓர குற்ற உணர்ச்சி இருக்குமா? படம் எடுக்கிறத விட்டுட்டு எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே அந்த ஃபில்ம் மேக்கர் இன் யூ உங்களை அந்த 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 ஸ்பேஸ்குள்ளே தள்ளுவாங்களா? நத்திங். ஹாப்பி டூயிங் இட், லைக் நத்திங், நோ ரிக்ரெட்ஸ். காட் இட். ஓகே. How do you balance both while you're making a couple of films? 7G Part 2 அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஜிவியோடையும் ஒரு ஃபிலிம் அறிவிக்கப்பட்டு அது ஒரு 60% முடிஞ்சிருச்சு ஷூட்டிங்கும். ஓகே. மென்டல் மனிதல் அறிவிக்கப்பட்டு அது ஒரு 50% முடிஞ்சிருச்சு. ஓகே. ஐ ஹேவ் டு கோ பேக் டு கம்ப்ளீட் தோஸ் மூவிஸ். அந்த டைம் நடிக்க முடியாது. புரியுது. ஆப்வியஸாக. ஸோ முடிச்சுட்டு ஆக்ட் பண்ணும். அவங்க ஒரு எடிட்டர் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவரோட ஒரு ஓன் விஷனில் நம்ம படம் எடுத்து கொடுத்துட்டு அந்த கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு ஓகே வி கேன் டூ. உங்களால் அந்த ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டே இருக்க முடியுது. ஓகே. இவர் விஷ்ணு விஷால் கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆரியவன் பற்றி. அவர் வந்து ஹி சீம் வெரி த்ரில்ட் இந்த படத்தை பொறுத்தும். முக்கியமாக இதில் இந்த வில்லன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் யார் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஒரு எழுத்தாளராக உங்களுக்கு உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயமா என்ன பார்க்குறீங்க? ஐ திங்க் கான்செப்ட் ஐ திங்க் இஸ் வெரி நியூ. ஸோ எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பேன்னு தெரில. பிரவீன் இந்த டைரக்டர் மேனுக்கு அவர்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லுவாங்க, எங்கேருந்து இப்படி பிடிச்சிங்க, லைக் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு
இன்றைக்கி கிளிஷே இல்லாமல் தனியாக ஒரு படம் ஒரு கான்செப்ட் பிடிச்சி அதை ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்று இருக்கே, அவ்வளோ சிரத்தை எடுத்திருக்காங்க, அவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னும் போது இட் மேக்ஸ் யூ ஹாப்பி மோர் தென் தட். அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா யூ சேயிங் தட் இவர் ஆமீர் கான் கூட ஆல்மோஸ்ட் ஹிந்தியில் இந்த படம் ஒரு வேளை நடந்தால் நான் அதில் நீங்கள் பண்ண அதே கதாபாத்திரத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ இது இந்த படத்தினுடைய ப்ரெமிஸையும் தாண்டி தேர் மஸ்ட் பி சம்திங் அபவுட் யுவர் கேரக்டர் இட் செல்ஃப், ரைட்? இல்லை, ப்ரிமைஸ் ஐ திங்க் ஐ லைக் த நம்ம இதுக்கு வந்தப்புறம் தான் தெரியுது இப்படிலாம் வந்து பிஃபோர் நிறைய சில படம் பண்ணும்போதும் இதுவும் இப்படிலாம் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எங்கேருந்து பிடிக்கிறாங்க, எங்கேருந்து பண்ணுறாங்கன்னு ஆச்சரியம் ஜாஸ்தியாக இருக்குது. எவ்ரி ஃபிலிம் இஸ் யூனிக், எவ்ரி ஃபிலிம் மேக்கர் இஸ் யூனிக், ஹவு தே see the society is unique. இட்ஸ் வெரி நியூ. ஏன்னா இப்போ இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் அந்த புதுமையாக தான் சொல்கிறீங்க இல்லையா? அந்த கதை ஒரு படம் பண்ணும்போது இந்த படம் எனக்கு வராமல் போச்சே டைரக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஐ திங்க் இப்போ வந்துச்சு எனக்கு மெமரி. இல்லை நீங்கள் ஓரளவுக்கு ஹீரோ இதெல்லாம் சொல்லிடுங்க, நான் சொல்லிடுறேன் என்ன படம். உங்களுக்கு தெரியும் இல்லை, ஆர்ஜே பாலாஜி ஜெயிலே நடக்கும் அந்த சொர்க்கவாசல். என்ன இது ரைட்டிங் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அது இது நான் அவர்கிட்டயே சொன்னேன், ரைட்டர் ஐ திங்க் தமிழ் பிரபாங்க. அவர்கிட்டயே சொன்னேன் நான், ஹவுஸ் இட் பாசிபிள், இது இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு கிடச்சிருந்தா எப்படி எடுத்திருப்பேன், ரொம்ப வருத்தமாக இருந்தது இது எனக்கு வரலையே அப்படின்னு. எனக்கு ஹாப்பி ஃபார் த ஃபிலிம் மேக்கர் ஆப்வியஸ்லி. ஸோ அதில் உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணது ஒரு ஃபிலிம் மேக்கராக எந்த வாட் ஆங்கிள் அபவுட் சொர்க்கவாசல் உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு ஒரு ஃபிலிம் மேக்கர்? த ஸ்க்ரீன் பிளே அண்ட் த ஹோல் கான்செப்ட் அண்ட் மோர் தென் தட் எவ்ரி திங் வந்து ரியாலிட்டி ஆஃப் பிரிசன் ரியலி ஆஸ் இட் இஸ், பூசி மெழுகாமல் இல்லாமல் அது ஜெயிலுக்குள்ளே நடக்கிறது இவ்வளோ தத்ரூபமாக, அதுதான் உண்மை, டெஃபினட்டாக அதுதான் உண்மையாக இருக்கணும்னு. பிகாஸ் வி ஷாட் இன் கர்நாடகா ஷிமோகான்னு ஒரு இடத்துல அபேண்டன் ஜெயில் இட் இஸ். ஸோ இவங்க சொன்ன கான்செப்ட் நடக்கிற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே லொக்கேஷன் செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஓகே இதெல்லாம் அதெல்லாம் இமேஜின் பண்ணுறது வேறு. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இட் ஐ திங்க் த இன்டர்வியூட் பீப்புள் அப்படி எதாவது இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். இப்போது நீங்கள் ஹவ் ஆர் யூ ஏபிள் டு ஓப்பன் யுவர் செல்ஃப் அப் டு பீப்புள் அப்ரோச்சிங் யூத் ஸ்கிரிப்ட்ஸ்? அது பண்ண முடியுதா? இப்போது இந்த கதையில் நீங்கள் ஒரு நடிகராக உங்களை கூப்பிடும்போது தான் இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு படம் பண்ணுறாங்க, ஐயோ இது எனக்கு வந்திருந்தால் நான் இயக்கியிருப்பேனே அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போக முடியல. இஸ் தேர் வே இயக்குனர்கள் அதை திறந்து வைக்க முடியுமா? இந்த கதவுகள் திறந்து தான் இருக்கா? ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தால் என்கிட்ட வாங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ரொம்ப நாளாக திறந்து தான் இருக்குது. அப்படியா? ஓகே. ஏன்னா பெரும்பாலும் ஒரு வேளை பண்ணுவாங்களோ இல்லை அவங்கவுங்க எழுதுறது தான் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இன்னமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குல்ல நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் பொறுத்து. அதுக்காக கேட்டேன் நான். Open to any good scripts or some scripts like challenging ones which you find it will be challenging. ஒன்றும் அவ்வளோ சேலஞ்ச் இல்லாமல் இருக்கலாம். ஐ ஃபைண்ட் இட் சேலஞ்சிங் டு ப்ளே. இவ்வளோ தான், மொத்தமே 3 சீன் தான். ஓ ஐ திங்க் ஐ லைக் இட். மொத்தமே 3 சீன் தான், 3 சீன் வரேன், என்ன பண்ண போகிறோம் வந்து அதில், ஹவு டு மேக் இட் பீப்புள் டு ரிமெம்பர். இட்ஸ் லைக் the whole process. இந்த மாதிரி ஃபில்மில் when you play a bad guy, இப்போ ஒரு கெட்டவனாக ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணும்போது அவன் வெறும் கெட்டவனாக மட்டும் இல்லாமல் அவன் இப்படி இருக்கிறதுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்குது, அவன் இப்படி தள்ளப்பட்டிருக்கான் ஒரு விதத்தில் அப்படின்றது அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேவைப்படுதா ஒரு கெட்டவன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணும்போது? யார் அவனை கெட்டவன்னு சொல்கிறா, அது மெயின். ஸோ இப்போ சீரியல் கில்லர் அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல கொலைகளில் அவன் நிகழ்த்துறான். இப்போ பல கொலைகள் செய்யக்கூடியவன் யூஸ்வலாக சீரியல் கில்லர் பெரும்பாலும் அப்பாவைகளை தான் கொல்றான் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் ஆப்ரேட் பண்ணுது இல்லையா? இல்லாட்டி அது விஜிலான்ட்டே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிடுது.
ஸோ இந்த மாதிரியான ஒருத்தனுக்கு இதனால் தான் அவன் இதை செய்கிறான்னு சொல்ல வேண்டியது நீங்கள் ஒரு ஒரு ரைட்டராக டைரக்டராக எப்படி அப்படியே போகிற போக்கில் காமிச்சிட்டு போகலாம். போகலாம்? அதுக்கு ஒரு தனியாக கதை பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்க்ரீன் டைம் இஸ் லெஸ். ப்ராட்டக்னிஸ்ட்டுக்கு இவர் கதை, இவர் எங்கேருந்து வந்தார், ஓ இப்படி இருக்கா பேக் ஸ்டோரி, அதை பார்க்க பிடிக்கும் மக்களுக்கு. ஆன்டகனிஸ்ட்டும் எங்கேருந்து வந்தால் எனக்கு என்ன வந்து இதுதான் இஸ் கான்செப்ட். ஸோ போகிற போக்கில் ஒரு லைட்டாக கோடு போட்டு போனால் போதும். அதுக்காக தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக், அதுக்காக ஒரு நியாயப்படுத்தி காமிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் வேணும். ஒரு when you play these roles, ஒரு நடிகனாக இது படத்தில் வரலன்னா கூட, ஸ்கிரிப்டில் இல்லைன்னா கூட, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுமா இவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஸ்கிரிப்ட் வில் டாக் டு யூ. தனியாக தான் சொன்னேன், ஸ்கிரிப்ட் வில் ஸ்பீக் டு யூ. லிசன் வித் ஓப்பன். ஏன்னா தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பல வகைப்பட்ட நடிப்பு ப்ராசஸஸ் இருக்குல்ல. அதில் சில நடிகர்கள் கண்டிப்பாக இல்லை இதெல்லாம் வர தேவையில்ல, பட் அவன் சின்ன வயசில் 10 வயசில் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதுவும் எஸ்பெஷலி வித் லாட் ஆஃப் ஃபேமஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் அதை எப்படி ப்ளே பண்ணாங்க அப்படின்றது அது பொறுத்து. அதனால தான் கேட்டேன் நான். மெத்தட் ஆக்டிங் இல்லை அவன் என்னவாக இருந்தான், அவன் சின்ன வயசில் அவங்க அப்பா அவனை அடிச்சாரா கிடிச்சாரா அப்படி இப்படின்னு. ஒருத்தருக்கு ஒரு ப்ராசஸ், அவருக்கு அது ஒரு ப்ராசஸ் டு லேர்ன். 5 வயசில் என்ன பண்ணான், 10 வயசில் என்ன பண்ணான். சம் பீப்புள் தே டோன்ட் நீட் இட் ஆக்சுவலி, பிகாஸ் இப்போ இருக்கிற மென்டாலிட்டி புரிஞ்சிக்க முடியுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை அப்படி அணுகலை இல்லையா? இல்லை, டெஃபினட்டாக உடனே வந்து உங்களுக்கு வர்றது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தோணும். ஓ இப்படி நடந்திருக்கே எனக்கு, இந்த மாதிரியெல்லாம் பெயின் நம்மளும் கோ த்ரூ பண்ணியிருக்கு. நான் ஸ்க்ரீன் கில்லர் ஆகலை, அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுது இதனால் அப்படின்னு, அந்த கோபம் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதனால சிலதெல்லாம் பல சீரியல் கில்லர்ஸை எழுதியிருக்கீங்க. ஆனால் I don't think I've never made a serial killing film. You know what I'm saying, right? இப்போ புதுப்பேட்டையில் கொக்கி குமார் That's not serial killing. கரெக்ட், ஆக்சிடென்டல் killer. பல கொலைகள் நிகழ்த்தக்கூடியவன். இன்னவே நேற்று கால் கொண்டு பார்த்தேன்னு சொன்னேன். அதில் வினோத்தும் பல கொலைகள் செய்கிறான். ஸோ ஐ திங்க் தான் சீரியல் கில்லர்னால் அவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க ஹாலிவுட்டில். கார் வரும், வேன் வரும், ஸோ he chooses his victims. That I don't think I made. அவர் கொலை செய்யவங்க கிட்டேருந்து ஒரு மெமெண்டோ மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிறது இல்லை, இவர் வச்சுட்டு போவார், அங்கே ஒரு வரைஞ்சிட்டு ஏதாவது போவார். ஸோ அது ஐ haven't made on. உங்களுக்கு அந்த ஜானர் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐ திங்க் அதான் ஒரு பர்டிகுலர், ஐ மீன் 21 வயசுக்கு அப்புறம் பண்ணுறதெல்லாம் ஓகே எனக்கு. அதுக்கு கம்மியானா ஐ கான்ட். உடனே பயம் வந்துடும், என் பொண்ணு பயம் வந்துடும், என் பையன் பயம் வந்துடும். ஐயோ அவங்கள பார்த்துக்கணுமே, இது நடக்காமல் எங்கே வந்து கார் நின்னாலும் பயமாக இருக்கும், பிடிச்சி இழுத்து வச்சுக்குவோம் குழந்தைங்கள. ஸோ அது ஐம் ஃபீலிங் வெரி அன்கம்ஃபர்டபுள் watching it actually. So I don't watch it. I can't watch killing the children or doing something to the children. Not only don't like, but I don't want to watch. I mean, so கண்டிப்பாக ஒரு so it hurts more like. புரியுது. அந்த அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் you would not be interested in playing them. Nothing against children, because I love children. I love my children. Not only that, any children. So I'll never play somebody who hurt children. நான் இந்த இடத்துல மேபி வித் யுவர் பெர்மிஷன் உங்களை பர்சனலாக ஒன்று கேட்கவா? இப்போ ஒரு இந்த குழந்தைகள் வந்த பிறகு ஹவு ஹேஸ் இட் சேஞ்ச்ட் யூ அப்படி நீங்கள் பார்க்குறீங்க? யூ நோ ஹூ யூ ஆர் பிஃபோர் தெம். இல்லை, முன்னாடி நமக்கு எதுவுமே கவலை இல்லை. உங்களை பற்றி ரொம்ப பெரிய கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தோம், மீன் படம் பண்ணணும். இப்போது நிறைய கவலை இருக்குது எங்களுக்கு. முதல்ல நான் சீட்டு வாங்குறதுலேருந்து ஸ்கூலில் கவலைப்படணும். உங்களுக்கு கூடவா? ஆமாம், எங்களுக்கு தான் மெயினாக ஃபீஸ் கட்டணும். முதல்ல ஐயோ அவ்வளோ ஃபீஸாக. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள், அதுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும் காசு. இன்னும் திடீர்னு டேர்ம்ஸ் மாறும் அவங்களுக்கு, இந்த டேர்முக்கு எவ்வளோ. ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி யூ ஹாவ் டு ஏர்ன். எவ்வளோ விஷயம் இருக்குது, அது சொல்லிட்டே போல மறந்துட்டேன் நான். சோப்பு எண்ணெய் போடணும் குழந்தை, ஷாம்பு எண்ணெய் போடணும், அது அவனுக்கு அவளுக்கு இல்லைன்னா அலர்ஜி ஆகிடுமா, எவ்வளோ போயிட்டே இருக்குது டெஃபினட்டாக. இந்த பொறுப்பு ஒரு அழகான பொறுப்பாக பார்க்குறீங்களா நீங்கள்? அது எனக்கு ரொம்ப அழகான பொறுப்பு. ப்ளஸ் மோர் தென் தட்
ஒரு சைல்டு பண்ணுறதுல வந்து நீங்கள் ஐ சி சிம்டம்ஸ் ஆஃப் காட் டூயிங். குழந்தைத்தனம் அப்படின்றத விட அப்பாவித்தனம், எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அந்த குழந்தை சொல்கிறது எழுறதெல்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஐ திங்க் இட்ஸ் எ நேச்சர், காட்லி நேச்சர். நம்ம சமூகத்தில் எல்லாம் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, இப்போது கல்யாணம் பண்ணால் நீ திருந்திடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருப்பாங்கள்ல. பட் ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் பல பேர் குழந்தைகள் பிறந்த பிறகு அவங்களுக்குள்ள நிஜமாகவே அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு ஹீல் ஆன மாதிரியும் ஆல்மோஸ்ட் அவங்கள தன்னைத்தானே வருத்திக்கக்கூடிய பல பேர் வந்து அது நடந்த பிறகு இல்லை அவங்களையே அவங்க மன்னிக்க கற்றுக்கிட்ட பல இடங்கள் கூட எனக்கு பல பேர் நான் கவனிச்சிருக்கேன். இருக்கலாம் பல பேர். பட் இஃப் somebody asks me, don't get married. If somebody asks you, வேணாம்ப்பா தான் சொல்லுவேன். ஏன் அப்படி? குழந்தைகள் பிடிக்கும், பட் கல்யாணம் பண்ணிக்கிறது குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ தட்ஸ் நான் இண்டிவிஜுவலாக இல்லாமல் இப்போ ப்ராடாக அந்த இன்ஸ்டிடியூஷனே உங்களுக்கு ஒர்க் ஆகாத ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை. அப்படி இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நான் இண்டிவிஜுவலி ரைட். ஸோ அது இல்லாமல் நிறையா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹாப்பி வித் தேர் வைஃப்ஸ். அதான் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் பிட்டராகும்போது அது சும்மா சொல்கிறது தான். அவன் என்ன கேட்டால் கல்யாணம் பண்ண போகிறான், டெஃபினட்டாக இல்லை கல்யாணம் பண்ணுறவன் அவன் பண்ணிட்டு போ, சும்மா சொல்லலாம் பண்ணாதரா வேணாம் அப்படின்ட்டு. எங்கள் தம்பி சொல்லுவான், ஏன்டா அவனுக்கு கடவுள் 2வது வாட்டி பிச்சை போட்டார், நீங்கள் திருந்தினீங்க, திரும்பி போய் கல்யாணம் பண்ண. அவனுக்கு இது உண்மையான விஷயம். ரிட்டர்னிங் டு திஸ் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யுவர் பர்சனாலிட்டி, யுவர் ஃபிலிம் பர்சனாலிட்டி தமிழ் சினிமாவில். ஸோ உங்களுடைய ஒரு பங்களிப்பு ஒரு படத்தில் அது அந்த படத்துக்கே ஒரு 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 ஐடென்டிட்டியை கூட ஒரு விதத்தில் கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஒரு மரியாதையை சேர்க்குது அந்த படத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த படம் எதுக்காக நிற்கிது இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த முடிவுகளுக்குள்ளே நீங்கள் போவதுண்டா? இல்லை என்னுடைய கதாபாத்திரம் இது, எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு என்னுடைய சம்பளம் இது, நான் இதை பண்ண தயாராக இருக்கேன். பங்களிப்பு ஷுட் பி 0. உங்கள் பங்களிப்பு நீங்கள் யோசிக்கவே இட் ஷுடன்ட். தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் ராங். அவருக்கு தெரியும்ல ஃபில்ம் மேக்கருக்கு, அவர் பங்கு அளிப்பார் நிறையா. அதை அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணால் அவருக்கு ஏதோ ஒரு கொஞ்சமாவது அவர் இ ஷுட் பி ஹாப்பி, இந்த ஆளை கேஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் ஐ மீன் அந்த கேரக்டரோட சிமிலாரிட்டிஸ் அவருக்கு ஃபீல் பண்ண முடியுது, அதை நம்மளால் கொடுக்க முடியுது. அதை தாண்டி we don't think of even money. ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய ஒருவனாக இருந்தால் நான் அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண விரும்ப மாட்டேன், அந்த படங்களே நான் பெருசாக பார்க்க மாட்டேன். இப்போது அது மாதிரி உங்களுக்கு பல நம்பிக்கைகள், ஐடியாலஜிஸ் உங்களை சார்ந்து ஒன்று இருக்கும்ல, வாழ்க்கைன்னா இது இப்படி தான் அப்படின்னு. அதுக்கு முரணாக அந்த படமே இருக்குது, கேரக்டர்ஸ் விட்டுங்க, அந்த படமே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்து முன் வைக்குது அப்படின்னா would that be a problem for you? இல்லை, மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் முன் வைக்காது. 99% வைக்காது. நார்மலி உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே, எழுதுகிறவங்களும் வந்து. ஸோ லாட் ஆஃப் ரியல் லைஃப் இதோடு தான் இருக்கும். அன்டில் அன்லெஸ் யூ மேக் எ பேட்மேன், ஸ்பைடர்மேன், அது மாதிரி இல்லாமல் எந்த இது எடுத்தாலும் சொசைட்டியில் இல்லை தானே உருவுறீங்க அந்த கேரக்டரை. ஸோ ஐ எம் பார்ட் ஆஃப் சொசைட்டி. நீங்கள் பேட்மேன் சொன்னதுனால கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் do you enjoy the சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ்? பயங்கரமாக. அப்படியா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கார்செஸே மாதிரிலாம் கிடையாது? இல்லை, ரொம்ப பிடிக்கும். எல்லா சீக்குவலும் மீன் வரிசையாக வரும் இல்லையா? ஆமாம். ரொம்ப பிடிச்சது அந்த பாண்டு, அதை சூப்பர்மேன் அதெல்லாம் ஓகே பார்க்கலாம், பார்த்துட்டேன் நானும் அப்படின்னு தான். பட் ஐ திங்க் இது வெறும் ஆக்டரால் நடந்ததா, கான்செப்டால் நடந்ததா, பாண்ட் ஐ மீன் லைக் அந்த ஃப்ரான்ச்சைஸே. ஆமாம், பாண்ட், அண்ட் தென் ஜான் விக், ஆமாம், அண்ட் தென் வாட் டென்சல் வாஷிங்டன் பிளேஸ், அது மறந்துட்டேன் கேரக்டர். தென் வாட் லைம் நீசன், இப்போ ஒரு அந்த டேக்கன், அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம். ஸோ அட் தி ஏஜ் ஆஃப் 60 யூனோ அந்த கேரக்டரோட வயசு 50+ தான் காட்டுறாங்க. ஒரு ஃபாதர் இது அந்த இது இந்த 4 5 சொல்லிட்டேன்னா,
இப்போ இந்த இந்த பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஜான் விக்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் பியூர் ஆக்ஷன் ஃபிலிம் இல்லையா? இல்லை நீங்கள் பார்க்குறத பொறுத்து தான். நீங்கள் சண்டே மட்டும்தான் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஐ திங்க் அது அவர் எவ்வளோ நாயை விரும்பினார் அது இருக்கு. அந்த காரை தொடாதன்னு நான் சொன்னேன் இல்லையா, வேணான்னு சொன்னேன். நிறைய விஷயம் ரசிக்கணும். அதுக்குள்ள ஒரு பெரிய இல்லை, நான் பியூர் ஆக்ஷன் ஃபிலிமாக கண்டிப்பாக எந்த விதத்துலையுமே அதில் லேயர்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய சோகம் அது எல்லாமே கூட அந்த படம் பேசுது. பட் ப்ராடாக பார்த்தீங்கன்னா செட் பீஸ்லேருந்து செட் பீஸ் நகரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு இல்லையா அந்த ஃபிலிம்ஸில். Do you hope to do a film like that sometime? Yeah. Where very soon I think. அப்படியா? ஓகே. நீங்க அடுத்து அறிவிச்ச 2 படங்கள் ஏதாவது ஒன்று இருக்கா? இதுல இல்ல. அடுத்து டெஃபினட்டா it should be there. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சொர்க்கவாசல் அப்படின்ற ஒரு ஃபிலிம் பத்தி பேசினதுனாலையும் நம்ம கடைசியா பேசின ஃபர்ஹானாவை பொறுத்துக்கும் கூட இந்த கேரக்டர்ஸ் வந்து என்னதான் ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்க்குள்ள அது பார்ட்லி அதனுடைய கதாபாத்திரத்தில் இருந்தாலும் கூட தீஸ் ஆர் ப்ராப்பர் கேரக்டர்ஸ் இல்லையா? அதுக்குள்ள ஒரு டெப்த் ஒன்று இருக்குது. அவன் வெறும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஆள் மட்டும் கிடையாது. அவனுக்குள்ள ஒரு ஆழம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. பட் யூ ஆல்சோ பிளே தீஸ் அதர் கேரக்டர்ஸ் வேர் அவன் ஆரம்பத்துலேருந்தே ஒரு வெறியன், ஒரு மொரடன், ஒரு காட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராகவே இருக்கான். வாட் டு யூ என்ஜாய்? இல்லை அப்படி எதுவுமே இருக்காது ஆரம்பத்துலேன்னு இல்லை. எனக்கு இப்போ ஃபரானில் சொன்னீங்கன்னா பாவம் எவ்வளோ லோன்லியாக இல்லை, எனக்கு அந்த அந்த முதல் பகுதிகள்லாம் இவ்வளோ லோன்லியாக இருக்கான் தனியாக. ஸோ ஒரு பொண்ணு குரலை கேட்டால் போதும் அப்படி அவன் அதில் முன்னாடி வந்து என்னென்ன பேச துடிச்சிருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட, ஒரு பொண்ணுக்கிட்ட அதெல்லாம் தான் இங்கே கொட்டுறான். ஆக்சுவலாக அந்த பொண்ணை தப்பாகவே பார்க்கல, எங்கேயுமே அவன் தப்பாக பார்க்கவே இல்லை. ஸோ அது ஐ திங்க் எனக்கு அந்த ஸ்பேசஸ் ஆக்சுவலி அந்த படத்தில் அந்த மாரலி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் இருந்துச்சுல்ல. இவங்க மத்தியில் என்ன அப்படின்றதே நமக்கு தெரியாத ஒரு ஃபீலிங். அவங்க கேரக்டர் வந்து அவன் அதுக்கப்புறமா சில ஆப்வியஸான ஒரு கெட்ட செயல்கள் செய்யறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஐ தாட் தோஸ் வர் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் பாவம் நிறைய பட்டிருக்காங்க. தட்ஸ் இம்பார்ட்டண்ட். அவங்க பாவமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ்குள்ளெல்லாம் ஈடுபடக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு யூஸ்வலாக ஒரு ட்ராமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும்னு சொல்லப்படுது. பட் நீங்கள் அதை நம்புறீங்களா? அது தேவைன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக தேவையில்லை. மீன் எல்லோரும் ட்ராமா அனுபவிச்சோம்னு இந்த வேர்ல்டில் வந்து கொலை கம்மியாகிடும். ரொம்ப ட்ராமா பண்ணவங்க தான் கொலை பண்ணுறாங்க. சம் பீப்புள் ஜஸ்ட் த ஐடியாலஜி தே பிலீவ் அதுக்கு பண்ணுறாங்க. சம் பீப்புள் லைக் இன்னொரு கண்ட்ரி வேணும்ன்ட்டு பண்ணுறாங்க. அதுவும் கொலை தானே, அதுலேயும் மக்கள் நிறையா சாகுறாங்க எல்லாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சைக்கோ மாதிரி ஒரு ஃபில்ம் எடுத்தோன்னு வச்சுக்கலாம், மிஷ்கின் பண்ண ஒரு ஃபிலிமில். அதில் அவன் பல கொலைகள் செய்யக்கூடியவன். பட் அப்படி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அவனை புரிய வைக்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே அந்த படம் போகும் இல்லையா? பண்ணது இல்லை அந்த சைக்கோ. நம்ம தமிழ் படம் சைக்கோ. நம்ம தமிழ் படம் சைக்கோல அவர் இந்த கொலையாளியுடைய மனநிலை என்ன, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதம் என்ன அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஃபில்மாகவே அது ஒரு இடத்துல முயற்சி பண்ணது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இப்போ அந்த ஸ்பேசஸ்குள்ளே போகும்போது நான் என்ன கேட்க வரேன்னா, do you think a line needs to be drawn? நீங்கள் ஒரு எழுத்தாளராக நீங்கள் அப்படி பார்ப்பீங்களா? இல்லை அவன் இத்தனை பேரை இத்தனை அப்பாவிகளை அவன் கொலை பண்ணியிருக்கான், இப்போது அவனுடைய மனிதத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்களா? இல்லை அவனதையும் பேசுவது முக்கியம் நீங்கள் நினைப்பீங்களா? அவனு பேச முக்கியம் இல்லைன்றீங்க. ஐ திங்க் எதையுமே அவன் பண்ணுற எதையுமே நியாயப்படுத்த முடியாது. டெஃபினட்டாக அது தவறாக தான் இருக்க வேணும். until unless you kill bad guys. ஆமாம். ஸோ அப்பாவிகளை கொல்லும்போது இட் ஹர்ட்ஸ் யூ. அதுக்கு ஒரு நியாயப்படுத்தி நான் இதனால தான் இவங்களை கொல்றேன், எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு, என்ன எங்கள் அப்பா போட்டு சாவடிச்சாரு, நியாயப்படுத்துறது தானே தவிர எனக்கு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இருக்காமல் ஓகே, இருக்குதுன்னாலும் ஓகே. ஏன்னா இப்போ உங்கள் ஃபில்மே ஒரு புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அந்த படம் அவனை சார்ந்து எந்த இடத்துலையுமே நிற்காது. என்னதான் அது வந்து அவனுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத சித்தரித்தாலும் நமக்கு புரிய வச்சாலும்
இந்த மாதிரி ஒரு வீட்டிலேருந்து வர்றவன் கொலையை பார்த்தவன் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகிறான். ஆனால் இந்த படம் வந்து அதனால இவன் பக்கத்தில் நம்ம நிற்கணும், பாவம் ஏன் அவன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயே அது போகாதுல்ல. கடைசி வரைக்குமே அவன் கொஞ்சம் அவன் எங்கேயுமே அவன் மேலே பாவப்பட மாட்டான். பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டையில் நடக்கிற விஷயங்களுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறது தான் படம். அவன் வந்து நம்ம கரெக்டாக தானே செய்கிறோம், ஏன் உலகம் இப்படி இருக்குது, எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, அந்த மாதிரி இருக்காது அந்த புதுப்பேட்டையில், பர்டிகுலர்லி புதுப்பேட்டை. பிகாஸ் எனக்கு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேலன்ஸாகவே பட்டுச்சு. ஏன்னா அவன் தான் ப்ரொட்டாகனிஸ்ட்டு அண்ட் நம்ம எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அதை ப்ளே பண்ணுறாங்க. பண்ணும்போது அவன் ரொம்ப பாவப்பட்ட ஒரு பிகினிங்ஸ்லேருந்து தான் வரான். அப்படி இருந்தும் கூட அவன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வெறுக்கத்தக்க செயல்களாகத்தான் இருக்குது. ஒரு பெண்ணை போய் ரேண்டமாக திருமணம் பண்ணுவதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேலைகள்லாம் அவன் செய்யும் பொழுது யூஆர் நெவர் வித் ஹிம். அதில் ஒரு லைன் சொல்லுவார் புதுப்பேட்டையில் தனுஷ் கொக்கி குமார் ஒன்று சொல்லுவார். கல்யாணத்துக்கு போகிற இடத்துல பொண்ணு நல்லா இருந்தால் சரி பார்த்துட்டு வணக்கம் எல்லாம் சொல்லிட்டு போகிறது ஓகே. பட் எல்லாருக்குமே நமக்கு இந்த மாதிரி ஒன்று ஏன் அமையல, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் ஏன் கிடைக்கல, அப்படி அதை உன்னால் எடுத்துக்க முடியும். அதுக்கு நீ அதை எடுத்துக்கிட்டா ஒன்றும் அவங்களால பதிலும் சொல்ல முடியாதுன்றதில்ல. நீ எடுத்துக்குவியா மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். நியாயமான கேள்வி. ஏன்னா நம்ம நீங்கள் இது சொல்கிறதுனால டக்குன்னு தோணுது, நம்ம ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னா அப்படி தானே பல திருமணங்களே நடந்திருக்குல்ல ராஜா காலத்துலேருந்து. எங்கெங்கே எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ராஜாட்ட போயிட்டு எப்படி நீங்கன்னே கேட்க முடியாது. கிளம்பு அதுதான் ஓகே, அந்த படத்தில் போய் சேர்ந்துக்க வேண்டியது. ஸோ ஒரு விதத்தில் இவன் இந்த ஸ்பேஸில் இவன் ஒரு ராஜா தானே. ஸ்பேஸில் இல்லைம்மா, அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் லவ்ஸ் தட் என்னால் முடியுது, தனி ஹாப்பினஸ் என்னால் முடியுது. எவ்வளோ பேரால் சொசைட்டியில் முடியும். அப்போ நான் எந்த விதத்தில் நீங்கள் ரவுடி இது எல்லாம் சொல்கிற, உன்னால் முடியுமா இது பண்ண, சாதாரணமான விஷயம் தானே. என்னால் முடியுதுன்ற போது நான் பண்ணதுக்கப்புறம் கூட யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு வரும்போது ஐ திங்க் எல்லாருமே அந்த நல்லவங்க எல்லாருமே இப்படி சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா மாட்டீங்க, அதுதான் அவன் கேட்பான். ஐ திங்க் மெஜாரிட்டி பண்ணிவிடுவோம். இல்லைன்னா எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னா பல பேர், நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதில் ஒரு பெரிய அழகு எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்லைன்னா பல பேர் அவனை வெளில தூக்கி வச்சுட்டு அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, அவன் எவ்வளோ கேவலமானவன், சேச்சே நான்லாம் என்றைக்குமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தால் ஜட்ஜ்மெண்ட்டே பெரும்பாலும் கொடுக்கப்படுதில்ல. நமக்கு உடன் போகாத ஒரு செயலை ஒருத்தன் செஞ்சான்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதன் வழியாக ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், நான்லாம் அந்த நிலைமையில் இருந்தால் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அது இல்லைன்னு சொல்கிறாரு. உடன் படலையான்னு அவர் மனசுக்குள்ளே இருக்கிறதையா சொல்ல போகிறாரு. அவர் சும்மா நியாயப்படுத்தி சொல்கிறாரு, அவர் ஐடியாலஜி சொல்கிறாரு. இது யார் இப்படி ஏன் இருக்குது அப்படின்னு. அது ஏன் இருக்குன்னு உங்களுக்கு உள்ள இருக்குல்ல. இந்த மாதிரி அதான் ஐ திங்க் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருமே குற்றவாளிகள். சொசைட்டியில் வந்து எதுவுமே அமையல, அவனுக்கு சான்ஸ் எனக்கு கிடச்சிது, அதனால் அவனால் நல்லவனாக இருக்க முடியும். ஆமாம். ஐ திங்க் நீங்கள் ஒரு நடிகராக ஆன பிறகு இல்லை, நீங்கள் ஒரு ரா ஆனஸ்டி கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸுக்கு. இது ஒரு சினிமாத்தனம் இல்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸஸாக அதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ளே பண்ண பல கேரக்டர்ஸில் அதில் ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் வாய்ஸ் கூட இல்லையா. அது ஒரு டைரக்டராக எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், உங்கள் கூட வேலை செஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே நடிகரான பிறகு பீப்புள் ஆர் ஏபிள் டு see தட். இப்போ ஃபர்ஹானா ஒரு எக்ஸாம்பிளாகவே நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த குரல் ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. நீங்கள் ஃபோனில் பேசும்போதே அவங்க வசியப்படுத்துறதுக்கே ஆல்மோஸ்ட் இல்லை. நீங்கள் அது எப்போ உணர்றீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் குரல்? இல்லை, எப்பயுமே எனக்கு என் குரல் பிடிக்காது. அதுதான் ஆச்சரியமாக, இது பிடிக்காத ஒரு உருவமாச்சு, இது பிடிக்காத ஒரு வாய்ஸ் ஆச்சு எனக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் கண்ணாடியில் ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கிட்டது இல்லை. நல்லா இருக்க மாட்டோம் அப்படி. ஸோ இந்த வாய்ஸ் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நெகட்டிவ்னு நினைக்கிறது மற்றவங்க பாசிட்டிவ்னு நினைக்கும்போது உலகம் சின்னது இல்லை, பெருசு இல்லையா. ஸோ அந்த ஆச்சரியமாக இருக்குது.
உங்களால அதை நம்ப முடியுதா? நம்ப முடியுது. ஸோ இப்போ உங்க குரல் உங்களுக்கு கேட்கும்போது அவ்வளோ பிடிக்காமல்ல? பிடிக்காது தான். என் குரல் பிடிக்காது. திங்க் பாவம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பாட வேற பாடிடுவேன். அப்படியா? ஆமாம், டைம் கிடைச்சாலும் சிங். யூ டு? பழைய படம் எம்ஜிஆர். நல்லா பாடுவீங்களா? கேவலமாக பாடுவேன். நல்லா பாடினா நான் எங்கே இருக்கேன்? அதோட பிகம் சிங்கர். ஆனால் நீ அது நீங்கள் தானே பாவம், நான் இல்லையே. பாடி கேட்குறவங்க தானே? ஆமாம், கேட்குறவங்க தான் பாவம். என் பையன் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். இஸ் 5 years old. வேணாம் அப்படின்றான். பேசாம போய் அங்கே உக்காருன்னு சொல்லுவான் புதுசாக. அவனுக்கே பிடிக்கல. இப்போ நம்ம எல்லாருக்குமே உள்ள நான் நிஜமாக என்ன நம்புவேன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாடகர் இருக்காங்க. அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்றது விட்டுருங்க, பாட எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மோசமாக பாடுற ஸ்ருதியே இல்லாதவங்க கூட பாட முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அவங்க பண்ணும்போது அவங்க யூஸ்வலாக ஒரு ட்ரேட்மார்க்காக ஒரு 2-3 பாட்டு வச்சுருப்பாங்க. அதே டக்குன்னு அதுதான் யூஸ்வலாக ஒன்று வரக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி வாட் சாங்ஸ் டு யூ பிகின் சிங்கிங் யூஸ்வலி? உங்களுக்கு இதுதான் ட்ரேட்மார்க் செல்வா சாங்ஸ்ன்னு ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்க? நிறைய மியூசிக் வைஸ் நல்லா இருக்கக்கூடிய பாட்டு. ஐ திங்க் சில பேர் சொல்லுவாங்க இது கோல்டன் ஈரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மையிலேயே கோல்டன் ஈராவாக இருக்கும். நீங்கள் எந்த ஈரா? எம்எஸ்வி போட்ட மியூசிக், அவருடைய பங்களிப்பு ரொம்ப அந்த டைமில் மியூசிக் இவர் இளையராஜா, அவர் தான் ஹீரோ. ஒரு இளையராஜா இருக்கார், அடுத்தது நம்ம போய் கதை பண்ணுவோம். அதுக்கு யார் ஹீரோன்னு போய் பார்ப்போம். அவர் இருக்காரே அந்தளவுக்கு மியூசிக் ஒரு இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கும் நீங்கள் யார் நான் கேட்பேன், மலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாட்டு தோணும். லைக் தட்ஸ் இளையராஜாஸ் மேஜிக். மலைக்கு ஒரு பாட்டு, 80s சென்னைக்கு ஒரு பாட்டு யாராவது போட முடியுமா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையை எடுத்து தத்துவமாக நிறுத்தியிருப்பார். இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்னு. இந்த 80sல இருந்தவங்களுக்கு தான் தெரியும் சென்னை எவ்வளோ அழகாக இருந்தது. அதில் நிறைய ஷார்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க அழகாக. பாரதி ராஜா சார் காமிச்சிருப்பாங்க. அந்த தென்றல் காமிச்சிருப்பாங்க, ரோட்டில் நடந்து போக பார்ப்பாங்க. அப்போ எல்லாமே அழகாக ஓரளவுக்கு இருந்திருக்கும் சென்னை. ஏன்னா இப்போ சென்னை இல்லை, இங்கே கட்டிடங்களும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது, இண்டிவிஜுவல் வீட்ஸே இல்லை. ஐ திங்க் அப்போது அது மாதிரி ஒரு மூடுக்கு கல்யாணத்துக்கு ஒன்று போட்டிருக்காரு, சோகத்துக்கு ஒன்று இருக்கும், லவ் ஃபெயிலியருக்கு நிறையா இருக்கும். ஆமாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ரசிக்க முடிஞ்சதா உங்களுக்கு இந்த மியூசிக்லாம்? ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதில் நீங்கள் சொன்னீங்க நிறைய கேபிள் டிவிலெல்லாம் படம் பார்த்து நீங்கள் படங்கள்லாம் பார்க்குற ஒரு பழக்கம் இல்லை? அங்கே டிவியில் வரக்கூடிய படங்கள்லாம் பார்த்து தான் நான் ஓரளவு கற்றுக்கிட்டேன் அது என்ன ஃபில்ம்ஸ் அப்படின்றது. மியூசிக் எப்படி உங்களுக்கு? ஐ திங்க் அதே தான். திருப்பியும் நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பயங்கர அடிக்ட் ஆனதுன்னா சங்கராபரணம் மியூசிக்கு ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கும் கர்நாடிக் மியூசிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. அதில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அதை வாட்ச் பண்ணாங்கன்னு தெரியல. அவர் எஸ்பிபி தன்னை வாய்ஸை அழிச்சிக்கிட்டு இன்னொருத்தர் ஆகுறாரு. தட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். நாட் ஓன்லி தட், இட்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப அப்படியே நின்றுட்டோம் அவர் பாடும்போது. அது அவரே பாடுற மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் சங்கரா சாஸ்திரிகள்னு நினைக்கிறேன் அவர் பேர். நினைக்கலாம் அவரே பாடுற மாதிரி தான் இருக்கும். யூ வில் நெவர் ஃபீல் எஸ்பிபி சிங்கிங் இல்லையா? ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது ஒரு பாட்டு, ஃபஸ்ட்டு பாட்டு. அப்புறம் நிறையா ஆல்மோஸ்ட் ஆல் கேவிஸ்வநாத்ஸ் மியூசிக். படங்கள் மியூசிக், சாகர சங்கம், சலங்கை ஒளி நீங்கள் வந்தது. அப்புறம் சிப்பிக்குள் முத்து, இன்னும் நல்ல பேர் தெலுங்குல ஸோ அவருடைய சுவாதிமுத்தியம் அவருடைய படத்தில் எல்லாமே ஐ திங்க் மியூசிக் பிளேஸ் அ மேஜர் பார்ட். அண்ட் மியூசிக் ஒரு லைஃப் இருக்கும் அவருடைய படத்தில். அந்த மௌனமான நேரம்னு ஆமாம் மியூசிக் போட்டாங்க. அதை எப்படி எடுக்க முடியும்? ஒரு பொண்ணு மௌனமான நேரம் ஷவரில் இருக்கும்போது அந்த ஷாட் இருக்கும். அவள் ஷவரில் இருக்கும்போது அந்த மௌனத்தை ரசிக்கிறா அப்படின்றது இருக்கும். மொட்டை மாட்டில் போய் தலை அப்படி தட்டுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான மூமெண்ட்.
இந்த மௌனமான நேரம் அப்படின்றது ஐ திங்க் ஆல் இஸ் ஃபிலிம்ஸ். லவ்லி. மியூசிக்னு பேசும்போதில்ல எனக்கு நீங்கள் இயக்கக்கூடிய படங்கள்லேயே ஐ லவ் ஹவ் யூ யூஸ் மியூசிக். மறுபடியும் நேற்றுக்கு பார்த்ததுனால ஈவன் தோ அது ரொம்ப ஏர்லியாக நீங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கராக உங்களை நீங்களே டிஸ்கவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸில் எடுத்த ஒரு ஃபில்ம் காதல் கொண்டேன் இல்லையா, அதில் கூட எனக்கு குட்டி குட்டி ட்ராக்ஸ் வரும்போதாக இருக்கட்டும், அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஃப்ளரிஷ், ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஸ்பேசஸே ஆல்மோஸ்ட் வரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கட்டும். ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் இப்போது யுவன், ஜிவி இவங்க எல்லாரு கூடயும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஐ ஃபீல் லைக் உங்கள் கூட சேரும்பொழுது உங்கள் படங்களுக்காக மியூசிக் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் தெர் இஸ் ஒரு தெர் சம்திங் மோர் தட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு தோணும். ஐ எம் ஷுர் தட் கம்ஸ் ஃப்ரம் மேபி உங்களுடைய ஒரு மியூசிக் ரசனையிலேருந்து அது கண்டிப்பாக அதில் ஒரு பங்களிப்பு இருக்கும்னு தோணுது. ஸோ ஈவன் உங்கள் ஏர்லி ஃபிலிம்ஸ்லேருந்தே இசை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக தானே பிடிக்கும் இல்லை? ரொம்ப பிடிக்கும். அந்த பீரியட் ஆஃப் ஐ திங்க் பிறந்த எல்லாருக்குமே மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ராஜாவோட பீக் டைம் அவருக்கு இல்லையா? ஸோ ஐ திங்க் எனக்கு பேசிக்கலாக ஐ மீன் ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அடிக்ட். மொசார்ட் ஐ திங்க் நிறைய பேர் இருக்காங்க. மொசார்ட் மை ஃபேவரட் இஸ் மொசார்ட், பீத்தோவன். ஸோ அந்த அப் அண்ட் டவுன்ஸ் அந்த நோட்ஸ் கஷ்டம் அது இதெல்லாம் வந்து லைக் ஐ திங்க் மூன்லைட் சொனாட்டா நிறைய அந்த பாட்டுலாம் இருக்கும். நிறைய சந்தோஷமாக கேட்கலாம் நீங்கள் பாட்டுக்கு. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. எந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கேட்பது உண்டு? இப்போ கூட எல்லாத்தையும் கேட்பேன். அப்படியா? பட் வீட்டில் மியூசிக் சிஸ்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா முதல்ல நான் ஐ மீன் வந்துச்சு, நானே காசு கொடுத்து இப்போ வாங்குகிறேன். அப்போது எங்கள் அப்பா அதையும் திருடி தான் வாங்க வேண்டியிருந்தது. அது வரும்போது ஃபஸ்ட்டு அதில் நாங்கள் ப்ளே பண்ணுறது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எல்லாம் கரெக்டாக கேட்குதா காதுக்கு, அது கரெக்டாக. இது சின்ன சின்ன விஷயம் கீழே வந்து ஒரு சாக்ஸோஃபோன் இருந்திருக்கும், நீங்கள் வாட்சே பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் கேட்டே இருக்காது மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ஐ மீன் மற்ற சிஸ்டத்தில். இதில் கேட்குது, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், இதில் கேட்குது நம்மளுக்கு. ஸோ இது ஓகே, இந்த இது ஓகே அப்படின்றதெல்லாம். ஸோ அது முதல்ல ப்ளே பண்ணுவோம். அடுத்தது வந்து ஆப்வியஸ்லி அடுத்து என்ன ப்ளே பண்ணுவோன்ட்டு வந்து ஐ திங்க் ராஜா சார் மியூசிக். அதில் பிறந்து வளர்ந்து எல்லாமே அவரோடது இருக்குது இல்லையா நம்ம. ஸோ அவருடைய மியூசிக் இருக்கும். முக்கியமாக எனக்கு இவர் கேவி மகாதேவன் ஐ திங்க் இஸ் ஒன் பிரில்லியண்ட் மியூசிக் கம்போசர். எனக்கு அவருடைய டைமில் அவர் போட்ட பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் நீங்கள் ஓல்டுன்றீங்க, பட் ஹூ சேஸ் இட்ஸ் ஓல்டு? தென் எம்எஸ்சி ஆப்வியஸ்லி இன்னைக்கு ப்ளே ஆகுது, ரசிக்கிறோன்னா அது நியூ தானே. இன்றைக்கும் கேட்குறது ரசிக்க தானே செய்கிறாங்க. நீங்கள் இந்த வயசுலலாம் வெஸ்டர்ன் கிளாசிக்கெல்லாம் அந்த உங்களுக்கு கிடைச்ச அந்த டேப் ரெக்கார்டில் போடும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதை ரசிப்பாங்க. இவன் ஏன்டா சாவடிக்கிறான் முதல்ல அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படி உனக்கு ஒரு ரசனை அதை பற்றி இருக்கும்? இது உனக்கெல்லாம் போய் அது எப்படி ரசிக்கிற நீ ஏதோ வேஷம் போடுற அப்படி தான் வரும் கமெண்ட்ஸ். தவிர அவங்க ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ரசிக்கிறதுக்கும். நான் ஒரு மாதிரி இருந்தால் தான் நீ அதை ஒத்துப்ப. உனக்கு அந்த வயசில் உனக்கு என்னடா அதை ரசிக்க வேண்டி இருக்கு? அதுதான் அந்த ரசனை பாசிபிள் இல்லை அவனுக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. எனக்கு நிறையா நடந்திருக்கு. நான் மாற்றி கண்டினியூஸாக வீட்டில் சங்கராபுரம் சாங்ஸ் போகும்போது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இவங்க திங்க் எம்எஸ் மீன் சிங்கர் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி. எம்எஸ் சுப்பலக்ஷ்மியா அவங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அதையே ஓடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்வியஸாக என்ன இது மியூசிக்கே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இசை இல்லை. அவங்களுக்கு அந்த அன்பேவா அதுதான் இசை அவங்களுக்கு. ப்ளஸ் ஐ திங்க் அதுவும் நீங்கள் பேசும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் மியூசிக் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா? ஒரு பக்கம் எம்எஸ்ன்றீங்க, இன்னொரு பக்கம் மோசார்ட், இது நடுவில் நம்ம ராஜா, இவங்க எல்லாரும். ஸோ இட் சீம்ஸ் வெரி வெர்சடைல் ஆல்சோ. மியூசிக் அது மியூசிக்குடைய மேஜிக், யூ குட் ஃபீல் இட். மியூசிக்குடைய வித் நேச்சர் யூ கேன் ஃபீல் இட். எல்லாத்துக்கும் ஒரு நேச்சர் இருக்கும், ஒரு ஆர்ட் இருக்கும். ஸோ ஐ திங்க் மியூசிக்கில் நீங்கள் கேட்டிங்க ஒரு மியூசிக் டேரக்டர் வரும்போது ஏன் எக்ஸ்ட்ராவாக அது பிகாஸ் ஐ கிவ் ஸ்கோப் டு தெம்.
எவ்ரி மியூசிக் டைரக்டர் நோ இஸ் எனிபடி கேன் பிளே திஸ் எனிபடி. ஆனால் அவருக்கு அந்த ஸ்கோப் கிடைக்கணும் இல்லை. இந்த இடத்துல நான் அந்த 1 மினிட் பர்டிகுலர் 1 மினிட் அவருக்கு நான் கேப் கொடுக்குறேன் இல்லையா, அவர் ஏன்னா ஒன்றும் வரல, ஆமாம் நீங்கள் வாசிங்க அந்த இடத்துல மியூசிக் போடுங்க அப்படின்னு. எனக்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சாய்ஸஸ் உங்கள் படங்களில் டக்குன்னு தோணுது நீங்கள் பேசும்போது, 7Gயில் அவங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல இது என்ன மாயம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், விச் ஐ தாட் வாஸ் வெரி ரொம்ப அன்யூஷுவலாக இருந்துச்சு அந்த சாய்ஸே. இந்த சிச்சுவேஷனுக்கும் இந்த பாட்டுக்கும் இது வாட் ஹவ் டு யூ ரிமெம்பர் தட் பிட்? Right, I remember that bit obviously. அவன் மலைச்சு நிற்கிற தருணம் அது. ஸோ அவன் ஒரு சேஞ்ச் ஆகுது அவனுக்குள்ள, அதுதான் அதே ஒரு பழைய பாட்டு அப்படின்ற ஒரு சென்ஸ் அதுக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? யூஆர் நாட் ட்ரைங் டு அந்த பிட்டு மட்டும் இட்ஸ் நாட் மாடர்னைஸ்ட். யா பிகாஸ் மேபி பிபி அவர் பாடினதால நீங்கள் நினைக்கிறோம், ஆக்சுவலாக அப்படி இல்லை. மேபி நம்ம ஆல்மோஸ்ட் நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த கான்வர்சேஷன். பட் நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, இப்போ நமக்கு ஒன்று பிடிக்குது ஆரம்ப பருவங்களில் அப்படின்னும் போது, பிடிக்காத அதை புரிஞ்சிக்காத நிறைய பேர் அதை சட்டுன்னு அங்கேயே தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. உனக்கு எதுக்கு இதெல்லாம், நீ சீன் போடுற அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த டைமில் ஒரு ரெவல்யூஷனாக இருந்தது அந்த மியூசிக் வரும்போது, அந்த பர்டிகுலர் பாட்டு வரும்போது. ரோஜா உங்களுக்கு அதில் தான் வரும் நினைக்கிறேன், சொல் சொல் காதல் ரோஜாவே சொல் சொல் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். ஆமாம், காதல் ரோஜாவே தான் சொல்கிறேன், காதல் ரோஜாவே அப்படின்னு இப்படியே கேட்டுகிட்டே இருக்கேன் நான், பயங்கரமாக உணிச்சதுப்பட்டு. எங்கள் அப்பா கத்துறாரு, ரெண்டா லொல் லொல்னு கேட்குது, அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்க பொய்யா சொல்கிறாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று தோணும். என் மியூசிக் நல்லா தானே இருக்குது இந்த இடத்துல. ரெண்டாவது ஒரு சேஞ்சை எவ்வளோ பேரால் ஒத்துக்க முடியும்? அவர் சடனாக வேற ஒரு மியூசிக் அப்படின்னு காமிக்கிறாரு இல்லையா. ஐ திங்க் அது எவ்வளோ பேரெல்லாம் ஒத்துக்க முடியும்னு தான் மெயின். ஆமாம், அது ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் தான் மியூசிக் டைரக்டர், இவர் போடுறது தான் மியூசிக், இதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் அந்த லொல் லொல் தூக்கி போடுறாரு முதல்ல அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன உங்ககிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் கூட இவங்க அதெல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் உங்களை மாற்றிக்கல. இப்போ பல பேருக்கு அந்த இடத்துல அது அப்படி ஆயிரும், அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் அதை அவங்க அப்படி சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்க ஒரு மாதிரி அவங்கள ஷேம் பண்ணும்போதோ, அதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க மனசு மாற்றிடுவாங்க. ஓ, அப்போ மேபி எனக்கு பிடிச்சது தான் தப்போ, அப்போ இவங்களுக்கு பிடிச்சது தான் எனக்குமே பிடிக்கணுமோ அப்படின்னு. பட் ஐ கெஸ் யுவர் ஃபார்ம் ரிவர்ஸில் யோசித்தேன். எனக்கு பிடிச்சது அவனுக்கும் பிடிச்சே ஆகணும். அதில் டெஃபினட்டாக நல்ல நிறையா இருக்கும் விஷயங்கள், ரியலாகவே அதில் இவ்வளோ குவாலிட்டி இருக்குது. இவருக்கு பார்க்கல, இவருக்கு அதை யோசிக்கிற திறனே இல்லை, அப்படி தான் யோசிச்சே பழகிட்டேன். ஒரு விதமான ரிபெலியன் தான் அது அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு பயன்படக்கூடிய ரிபெலியன். ஸோ மேபி கடைசியாக இந்த ஜோன் நல்லா இருக்கு, நம்ம கொஞ்சம் நேரமாக பேசிட்டு இருக்கு இந்த ஜோன். பட் கடைசியாக ஐ கேன் ஆஸ்க் யூ, நீங்கள் இயக்க போகிற இந்த 2 படங்கள் பொறுத்து, டு யூ வாண்ட் டு டெல் அஸ் எனிதிங் அபவுட் தோஸ் ஃபிலிம்ஸ்? இட்ஸ் டூ ஏர்லி டு டாக் அபவுட் இட். அது இருந்தாலும் ஐ திங்க் 7G மெயினாக என்ன தான் இவனை டெஃபினட்டாக அந்த கொஸ்டின் இருக்கும், என்ன தான் இதில் 2 பண்ணிட முடியும். ஐ லைக் தட். ஆனால் பொண்ணே செத்து போச்சு, இவன் அந்த மெமரிஸில் அங்கேருந்து ஒரு கண்டினியூவேஷனாக தான் கதை முடிஞ்சது இல்லையா, அங்கேயே கதை ஃபினிஷ்டு. எதை வச்சு நீங்கள் பார்ட் 2 பண்ண முடியும்? இந்த கொஸ்டின் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ லைக் த சேலஞ்ச் இன் இட். நீங்கள் அதனுடைய ஒரு குரோனலாஜிக்கல் கண்டினியூவேஷனாக தான் பார்க்குறீங்க இந்த 2வது படத்தையும். ஓகே, உங்களுக்கு பார்ட் 1 பேர் வச்சா டெஃபினட்டாக இல்லை, ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, இல்லை தெரியல. பட் பார்ட் 2னா பார்ட் 1 நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கும் இல்லையா, பார்ட் 1 நிறைய விஷயங்கள் இருக்கும், அதோட முடிவு இதோட பிகினிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, என்ன தான் இவங்க எடுத்துகிட்டு போகிறான் பார்ட் 2ன்னு இந்த படத்தில். அதுவும் காதல் படத்தில் போய் என்னங்க பார்ட் 2 எப்படிங்க இருக்குது? காதல் குடியின் 2ன்னா எவ்வளோ தப்பாக இருக்கும். அவன் தான் பாறையில் விழுந்து செத்து போயிட்டானே அப்புறம் மேலே அந்த பொண்ணும் உயிரோடு இருக்குது. அதை தவிர சத்தியமாக அவன் திரும்பி வரப்போகிறது இல்லை, செத்துட்டான். நல்லா காமிக்கிறோம் இல்லை. எப்படி எடுக்க முடியும் காதல் கொண்டின் 2
அப்படின்னா. நீங்கள் 2ன்னு அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி பேஃபில்டு. ஆமா. என்னத்தரா இவன் எடுத்து யூஸ்வலா என்ன பண்ணிடுவாங்கன்னா வினோத் அங்க காப்பாத்த ஒரு கும்பல் வந்து காப்பாத்திட்டு போயிட்டாங்க. முக்கவாசி அவர் உயிரோட இருப்பார். எங்கேயாவது பட்டு ஏதாவது ஒரு நர்ஸ் இல்லை நன் அவரை தூக்கிட்டு போய் காப்பாற்றி அதேதான். அதெல்லாம் காமிப்பாங்க. பட்டு நம்மளுக்கு தெரியாமல் செத்து போயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அந்த சேலஞ்சு நல்லாயிருக்கும். அதனால தான் அவர் ரத்னம் சார் கேட்ட உடனே அக்செப்டட். ஆமாம் சார் கரெக்டு எடுக்கலாம். என்ன மாதிரியாவது காமிக்கலாம் சார், பட் இருக்கும் அதில் இன்னொரு கதை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம். இப்போ நம்ம வருங்காலத்தில் கண்டிப்பாக நம்ம காட்ஃபாதர் அப்படின்ற ஒரு ஃபிலிம்ஸ் பற்றி பேச போகிறோம். அதுக்காக நான் காரணம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 2ல் வந்து அவங்க பின்னாடியே போயிடுவாங்க. 1க்கும் பின்னாடி போய் ஒரு விஷயம்லாம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பேசஸில் will you be operating? அது கஷ்டம். Yeah. அது முதல்ல உங்களுக்கு அந்த ஆக்டர்ஸ் வேணும். அது புள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு ராபர்ட் டினர் கிடைச்சா தான் பண்ண முடியும். யாருமே போய் அந்த எப்படி ஆனார் எப்படி அதில் வந்து எப்படி ஆனார்னு காட்டவே மாட்டாங்க. அதை நம்மளுக்கு ரசிக்க தோணும். அந்த ஆன விதம் வந்து அது ஒரு டைலாக் வரும். அது மணி சார் படத்தில் பியூட்டிஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே டைலாக் இருக்குன்னு எனக்கு தெரியாது காட்ஃபாதரில். என்ன எதுக்கு யாரும் காசு வாங்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஜனகராஜ் சொல்லுவார், இனிமே அப்படித்தான். ஸோ மூமெண்ட்ஸ் ஐ திங்க் அந்த மாதிரி செம்ம ஆக்டர்ஸ் கிடைக்கணும். அல் பசினோ, ராபர்ட் டினிரோ எல்லாராலையும் ப்ளே பண்ண முடியாது. யாருமா போய் அந்த பார்ட்டு பின்னாடி போக முடியாது எல்லாராலையும். புரியுது. பட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் சார். கண்டிப்பாக. ஏன்னா 7G உங்கள் ஃபில்மோகிராஃபியில் எனக்கு பிடிச்ச பல படங்களில் ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்மாகவே பார்க்குறேன். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தேட். அண்ட் ஆரியனில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எந்த படமும் பார்ப்பதில் உங்களுக்கு நீங்கள் வேணால் பார்க்காம இருக்கலாம். எனக்கு சீரியல் கில்லர் படம்லாம் ரொம்பவே பிடிக்கும். நிறைய அந்த ஷாண்டர் சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜஸில் பார்த்து ரசிச்சிருக்கிறது. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்டரை பொறுத்ததுன்னு. சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ் ஆந்தனி ஹாப்கின்ஸ்ன்னு என்னத்தை பார்ப்பீங்க? அவர் எடுத்துக்கிட்ட சிரத்தை அவர் கூப்பிடுவார், பக்கத்தில் கூப்பிடுவார். அவங்க ஜோடி ஃபாஸ்டர் போகுவதுக்கே தடரும், நடுங்கும் அவங்களுக்கு. வந்து சும்மா தான் கூப்பிடுவார். வந்து அதெல்லாம் இது இருக்கும், அந்த கம்பி இருக்கும், எல்லாம் இருக்கும். எவ்வளோ பேரெல்லாம் அந்த ரோலை ப்ளே பண்ணிட முடியும்? அது ஒன்லி ஹீ கேன் டூ இட். அதே ஜோடி ஃபாஸ்டர் அதே ஆந்தனி ஹாப்கின்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஈவன் ஆஸ்கார் ஒரு வீட்டில் கதை இருக்கும். அவர் ஒத்துக்க மாட்டார் இந்த ரியாலிட்டி. ஃபாதர் யா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். பியூட்டிஃபுல் ஃபில்ம். எவ்வளோ பேரால் நடிக்க முடியும் சீரியஸ்லி? அதுவும் அந்த வயசில் அந்த பெயினை வந்து நம்ம ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. வாட் அ ட்ரூ ஆக்டர். இல்லை ஆல்மோஸ்ட் குழந்தையாவே மாறிடுவார் கடைசியிலலாம். கடைசியில் ஒரு அழுவும் போது ரொம்ப பாவமாக ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும்ல. நிறைய ஃபாதர்ஸ் நான் வந்து மேபி நான் வளர்ந்தும்போது அந்த மாதிரி நிறைய ஃபாதர்ஸ் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் லோயர் மிடில் கிளாஸ். ஸோ தூக்கி போடப்பட்ட ஃபாதர் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாம் ஃபாதர்னு முதல்ல சொத்து இருந்துட்டா ஏன் தூக்கி போட போகிறாங்க? கூடவே இருப்பாங்க எல்லோரும், சன்ஸ்லேருந்து இது மாதிரி. அதே மாதிரி நான் இந்த ஃபாதர் திடீர்னு அனாதையாக இருப்பார். அப்ராடு அமுச்சிருவாங்க இல்லையா, நிறைய பேர் அப்ராடு அமுச்சிருவாங்க. குழந்தைங்க பாவன்ட்டு ஆசைப்பட்டு போயிடுறாங்க. சில பேர் இவங்களே ஆசைப்பட்டு அனுப்பிச்சிடுறாங்க. திடீர்னு அவங்க அனாதையாகிடுறாங்க. வந்து எவ்வளோ வந்து நம்ம குரூவல்னு சொல்கிறோம். வந்து அங்கே வந்துட்டு அவங்க டக்குன்னு இது எதுக்கு வேஸ்ட்டாக காசு அப்பாவுக்கு அனுப்புறது கட் பண்ணிடுறாங்க. இவர் எங்கேருந்து சாப்பிடுவார், இவர் எங்கேருந்து நிறைய பார்த்துருக்கேன் நான். ஃபாதர் தனித்து விடப்பட்ட ஃபாதர் முக்கியமாக என்னவோ அவங்க மதரை கூட வச்சுக்கிறாங்க. மேபி சம்பளம் இல்லாத வேலைக்காரி கிடைக்குதுன்னு இருக்கலாம். வந்து ஒரு அவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. புரியுது. நிறைய ஃபாதர்ஸ் பார்த்தேன் நான், தனித்து விடப்பட்ட ஃபாதர்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபாதர் படம் பற்றி பேசும்போது இல்லை, இப்போது அதில் இந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை நான் ப்ரொட்டாகனிஸ்டாக நினச்சி அவங்களுடைய பிரச்சனையை நான் பேச முடியும் ஒரு படத்தில் அப்படின்றத தான் நீங்கள் பயங்கரமாக ரசிச்சிருக்கேன். நானும் செம்மையாக ரசிச்சிருக்கேன் அந்த ஃபிலிம். ஆனால் நம்ம ஊரில் ப்ரொட்டாகனிஸ்ட் அவ்வளோ வயசான ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இருக்கான்னு எனக்கு தெரில. அந்த மாதிரி படங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இல்லை தமிழில். எனக்கும் அந்த ஏஜில் இல்லை, நம்ம திரும்ப திரும்ப வீடு இந்த மாதிரி படங்கள் தான் நமக்கு தோணுது. ஒரு வயசான எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் சொக்கலிங்கம் பாகவதர் நினைக்கிறேன் அவர் பேர். தாத்தா வருவார். என்னவோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்.
ஐ திங்க் அவரை அதுலேயும் வீட்டில் தான் அவர் வருவாரா இல்லை வேறு படமா அது தெரில. இப்போ உங்களுக்கு ஒரு இயக்குனராக இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் நீங்கள் ஒரு பேர் உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டதுனால உங்களால் இந்த மாதிரி இல்லை என்னோட ப்ரொட்டாகனிஸ்ட் 85 வயசு தான் அப்படின்னு உங்களால் முடியுமா? நான் எதுவுமே உருவாக்கலை. சொல்கிறாங்க சந்தோஷம், பட் நான் எதுவுமே உருவாக்கலை. அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. என்னோட ஸ்டைலுன்ட்டு ஒன்றும் கிடையாது. நான் இப்படி தான் படம் எடுப்பேன்னு இல்லை. ரெண்டாவது முக்கியமாக நான் எழுத்து படத்தையே எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எடுக்க மாட்டேன். எவ்ரி ஃபிலிம் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. வெரி ட்ரூ. ஜானர் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. இதெல்லாம் இருக்குது. எடுத்து பற்றி ஏன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களால் அது கேம்பிள், தன்னை அடகு வைக்கிறது. இது வந்து அடகு வைக்க வேணான்னு நினைக்கிறாங்க. ஐ மீன் சேஃப்டி மெயின். ஏன்னா ஃபீஸ் கட்டணும், ஏன்னா இது இருக்குது நிறைய செலவு, கல்யாணம் ஆகிடுச்சு இப்போது இதில் அந்த மாதிரிலாம் போது ஐ கான் டூ இட். என்னதான் நீங்களும் ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் அது இருந்தால் கூட ஐ கான் டூ இட். பட் நம்ம பேசின அதே ரிபல்லியன் தான். உங்களுக்கு நீங்கள் பல ஜான்ரஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இதில் நீங்கள் பண்ணாத ஜான்டர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற ஜான்டர் ஏதாவது இருக்கா? சினிமாவிலே பல்லாயிரக்கணக்கான ஜானர்ஸ் இருக்கு. அதில் சும்மா ஃபீல் பண்ணி நீங்கள் காண்ட் வெயிட் டு டூ திஸ்ன்ற மாதிரி. ஐ திங்க் த ஹோல் திங் ஹேப்பன்ஸ் இன் ஸ்பேஸ். அந்த மாதிரி ஐ திங்க் எனக்கு ஏலியன் படம்னா ரொம்ப பிடிக்கும். பார்ட் 1 பார்ட் 2 எந்த பார்ட், எனக்கு பார்ட் 1 தான் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். இன்னொன்று அது மறந்துட்டேன். ஐ திங்க் இப்போ லேட்டஸ்ட்டாக சாண்ட்ராவில் கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணியிருந்தாங்க, பேர்ட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், பியூட்டிஃபுல்லாக ஜாம்பி படம். எனக்கு ஜாம்பி படம் அதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே கொல்றாங்க, அங்கேருந்து ஓடுறாங்க. செம ஜான்றது. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். இப்போ கூட நான் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் அது பார்த்தீங்கன்னா ரெயின்னு ஒரு சீரீஸ். மழை வந்து அவங்க வேறு மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ த்ரில்லான மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஐ திங்க் பர்டிகுலர்லி பேர்ட் பாக்ஸ். இன்னைய தேதிக்கு டெக்னாலஜியும் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் பேர் மறந்து போயிட்டேன் நான். நல்ல டைட்டிலே வேறு, அந்த சவுண்டு கேட்டால் அது வந்துடும். ஆமாம், குவைட் பிளேஸ். குவைட் பிளேஸ் 1, குவைட் பிளேஸ் 2. எப்படா 3 வரும்னு வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ பேரில் நானும் ஒருத்தன். 2 தான் வந்திருக்கு. நான் தெரியாமல் திரும்பி 2 வந்து 3ன்னு நினச்சி போட ஆரம்பிச்சேன். சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப நன்றி இந்த கான்வர்சேஷனுக்கு. நைஸ் டாக்கிங் டு யூ as always. அண்ட் இந்த ஸ்பேஸ் படங்கள், ஏலியன் படங்கள், ஜாம்பி படங்கள்லாம் நீங்கள் வருங்காலத்தில் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Can't wait to see them all. Make an effort. பார்ப்போம் அதுக்கப்புறம். Thank you so much. Thank you.